ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் நம்ம நாட்டினுடைய ஒரு தலைநகருக்கு போகிறதே ஒரு பெரிய செய்தியாக பார்க்கிறதே ஒரு வேடிக்கையாக இருக்குது. 50 நாட்களை கடந்து 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கடந்து அவர் போய்கொண்டு பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருக்கிறாரு. விஜய்க்கு போட்டி யார் அப்படின்னா சீமானுக்கு போட்டி விஜய். விஜய் அவர்கள் போய் திருச்சியில் ஒரு கூட்டம் போடுறாரு அப்படின்னா, அதே நாளில் அதே திருச்சியில் நடிகை சன்னி லியோன் போகிறாங்கன்னு வைங்களேன், அதை விட அதிகமான கூட்டம் வரும். அப்போ நடிகர்களுக்கு தமிழ்நாட்டில் கூட்டம் சேர்றது அப்படிங்கிறத வச்சு அது தேர்தல் வெற்றியாக மாறும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். அதே போல் யாரை ஆட்சிக்கு அமர்த்துவது அப்படிங்கிறத விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் மக்கள் யோசிப்பாங்க. இப்போ இந்த நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி பிடிக்கல அப்படின்னா நிச்சயமாக அது அதிமுகவுக்கு தான் நேரடியாக சாதகமாக போகுமே தவிர. நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் இஸ்மாயில் அவர்கள் தான். அவங்க கூட தான் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ எடப்பாடி அவர்கள் 150வது தொகுதியை 50 நாட்கள் கடந்து வெற்றிகரமா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நடைபயணம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னுமே சில எதிர்கட்சியில் இருக்கட்டும் இல்லை பலர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அவருக்கு வர கூட்டம்ன்றது தானாக வர கூட்டம் கிடையாது, ஆள் காசு கொடுத்து கூப்பிட்ற கூட்டம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. 4 கட்ட பிரச்சார பயணத்தை முடிச்சுட்டு அடுத்தது 5வது கட்டம் 19ஆம் தேதி தான் ஆரம்பிக்கிறாரு. அந்த நிலையில் இப்போ டெல்லி போயிருக்காரு. ஸோ இதை எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, கட்சிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகளை தீர்க்கறதுக்காக தான் டெல்லி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். நடந்தது என்ன, எது சார் உண்மை? ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் நம்ம நாட்டினுடைய ஒரு தலைநகருக்கு போகிறதே ஒரு பெரிய செய்தியாக பார்க்குறதே ஒரு வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா அவர் டெல்லிக்கு போனது அஃபீஷியலாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், அவர் பார்ப்பதற்காக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக அமித்ஷா அவர்களே அவர் மேபி சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அமித்ஷா பாஜகவினுடைய ஒரு முக்கியமான தலைவர், உள்துறை அமைச்சராக இருக்கிறார். கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். 2 பேரும் என்டிஏ அலைன்ஸில் இருக்கிறாங்க. ஒருவேளை அவரை பார்ப்பதுமே ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தவறான ஒரு விஷயம் கிடையாது. அடுத்ததாக நீங்கள் சுற்றுப்பயணம் சம்மந்தமாக பேசியிருந்தீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி, மீண்டும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத உறுதியாக அவர் நம்புகிறாரு. அதற்கான பணிகளில் அவர் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாரு. நீங்கள் சொல்வது மாதிரி 50 நாட்களை கடந்து 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கடந்து அவர் போய்கொண்டு பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருக்கிறாரு. இது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுகவிற்கு மாற்று அதிமுக தான் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் நிரூபித்து கொண்டு வரார். இன்றைக்கி பல பேர், குறிப்பாக நடிகர் விஜய் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அதே போல் சீமான் ஏற்கனவே போட்டியில் இருக்கிறார். இப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விஜய்க்கு போட்டி யார் அப்படின்னா சீமானுக்கு போட்டி விஜய், இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். திமுகவிற்கு போட்டி அதிமுக தான் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய விதமாக இந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டுட்டு வராரு. அந்த சுற்றுப்பயணத்தில் கூடக்கூடிய அந்த கூட்டம் அப்படிங்கிறதும் அதைத்தான் நிரூபிக்குது. ஆனால் விஜய் அவர் பேசும்போது இருமுனை போட்டி தான், திமுக வெர்சஸ் தாவேகாவை தான் இருக்க போகுது அப்படின்றாரு. அதுவும் இல்லாமல் அதிமுக மேலே விமர்சனம் வைக்கிறாரே சார். இதுக்கு முன்னாடி நல்லா இருந்த கட்சி இப்போ காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காரே சார். இல்லை, விஜய் அவர்கள் இப்போ தான் 2 மாநாடு போட்டிருக்கிறாரு. இனிமேல் அவர் எலெக்ஷனில் நின்னா தான் உண்மையாகவே அவருக்கு எவ்வளோ வாக்குகள் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு நடிகருக்கு கூட்டம் சேர்றது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். இப்போ விஜய் அவர்கள் போய் திருச்சியில் ஒரு கூட்டம் போடுறாரு அப்படின்னா, அதே நாளில் அதே திருச்சியில் நடிகை சன்னி லியோன் போகிறாங்கன்னு வைங்களேன், அதை விட அதிகமான கூட்டம் வரும். நடிகர்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கூட்டம் சேர்றதுங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ட்ரெயினில் சென்னையில் கிளம்பி திருச்சியில் போய் இறங்குறாருன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் அவ்வளோ கூட்டம் நிற்கும். சரிங்களா? தியாகராஜ பாகவதர் திருச்சி அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன், தியாகராஜ பாகவதர் திருச்சியில் இருக்கிறாரு, அவர் வீட்டில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நேரு திருச்சியில் காங்கிரஸினுடைய ஒரு பேரணி ஒன்று நடக்குது. அதில் நேரு கலந்துக்கிறாரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம். நேருவுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரண்டு வர்ற அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது. நேருவுக்கு பின்னால் கூட காமராஜர் வராரு. 2 பேரும் பேரணியாக போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் வீட்டுக்கு வெளியில் ஒரு கூட்டம் நிற்கிது. அது நேருவுக்கு பின்னால் இருக்கிற கூட்டத்தோடு அதிகம். அதோட ஒரு பெரிய கூட்டம் அங்கே நிற்கிது. அப்போ எதற்கு இந்த கூட்டம் நிற்கிது அப்படின்னு பார்க்கும்போது, தியாகராஜ பாகவதருடைய வீடு அவரை பார்ப்பதற்காக நிற்கிறாங்க. தியாகராஜ பாகவதர் நேருவை பார்த்து ஒரு மாலை போடலாங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
அப்படி மாலை போடும்போது தியாகராஜ பாகவதரை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த கூட்டம் அங்கே நின்றுருக்குது. நேருவுக்கு பின்னாடி இருந்த கூட்டத்தோட அந்த கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ நடிகர்களுக்கு தமிழ்நாட்டில் கூட்டம் சேர்றது அப்படிங்கிறத வச்சு அது வந்து தேர்தல் வெற்றியாக மாறும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒரு இடத்துல வந்து ஒரு 10,000 பேர் கூடினாவே 1,00,000 பேர் கூடின மாதிரி தெரியும். 1,00,000 பேர் கூடினா 10,00,000 பேர் கூடின மாதிரி தெரியும். ஒரு 4,00,000 பேர் கூடினாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒரு 5 கோடி பேர் அங்கே இருக்கிற மாதிரி தெரியும். க்ரௌடை பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். வீடியோவில் நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். அது கிரவுண்டில் வந்து அது வந்து ஒர்க் ஆகுமா? எலெக்ஷன் அப்போ அது வந்து ஒர்க் ஆகுமா? தேர்தலில் வந்து ஓட்டு போடும்போது மக்கள் வந்து அப்படி வாக்களிப்பாங்களா? நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? நீங்கள் வந்து அரசியலில் வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் திரைத்துறையில் இருந்தபோது மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? திரைத்துறையில் இருக்கிறீங்க, மக்கள் தான் உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து உங்கள் படத்தை வந்து பார்க்குறாங்க. அதில் தான் நீங்கள் சம்பாதிச்சு பேரும் புகழோடு நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன செஞ்சீங்க? கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த மக்களுக்காக? எதுவுமே செய்யலை. இன்றைக்கி அரசியலுக்கு வந்து நான் வந்து அப்படி தமிழ்நாட்டை தலைகளாக மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமான ஹம்பக்கு. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தொடர்ந்து 2 கட்சிகளை தான் மாறி மாறி வாக்களிச்சுட்டு வராங்க. எனவே ஒரு கட்சி மீது அவங்க நம்பிக்கை இழந்தாங்கன்னா அவர்களை வீழ்த்தக்கூடிய பெரிய சக்தி என்ன அப்படின்னு பார்த்து அவங்கள தான் ஆதரிப்பாங்க. இந்த உதிரிகள், புதிதாக வரக்கூடிய நடிகர்கள் இவர்கள் பின்னாலாம் போக மாட்டாங்க. அந்த வாக்குகள் வீணாயிரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மக்கள்கிட்ட இருக்குது. நம்ம வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே போல் யாரை வந்து ஆட்சிக்கு அமர்த்துவது அப்படிங்கிறத விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் மக்கள் யோசிப்பாங்க. இப்போ இந்த நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி பிடிக்கல அப்படின்னா நிச்சயமாக அது அதிமுகவுக்கு தான் நேரடியாக சாதகமாக போகுமே தவிர வேறு யாரும் வந்து பெரிதாக வின் பண்ண முடியாது. வாக்குகளை வேணால் பிரிக்கலாம். ஒரு 5%, 10% வாக்குகளை வேணால் அவங்க வாங்கலாம். விஜயகாந்த் அவர்கள் வாங்கி காமிச்சார். அது மாதிரி வாக்குகளை வாங்கலாம். பட் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அவர் தாவேக தலைவராக என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்னு பலர் பேசுகிறாங்க, கண்டிப்பாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். இப்போது அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருக்கும், முக்கால்வாசி பேருக்கு 18 வயசு ஆயிடுச்சு, எல்லாருமே ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க. அவருடைய கொள்கை கோட்பாடு என்னன்னு தெரியலனா கூட தனிப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்ற காரணத்துக்காக ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்லை, அவர் வாக்குகளை கணிசமான வாக்குகளை வாங்குவார். அதெல்லாம் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அந்த வாக்குகளை வைத்து அவரால் வந்து வெற்றி பெற முடியுமா? ஒரு எம்எல்ஏ தொகுதி அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் ஒரு ஓட்டு குறைவாக வாங்கினாலும் அது உங்களுக்கு தோல்வி தான். அப்போ வந்து நீங்கள் 2 பிரதான கட்சிகள் இருக்காங்க, பிரதான கூட்டணிகள் இருக்காங்க, அவங்கள தாண்டி நீங்கள் வந்து வாக்குகளை வாங்கி ஜெயிக்கணும்ல. நீங்கள் கணிசமான வாக்குகளை வாங்குறது வேறு, பெர்சன்டேஜ் காட்டுறது வேறு. பெர்சன்டேஜ் வச்சு என்ன செய்ய முடியும்? எலெக்ஷனில் ஜெயிச்சா தானே அடுத்த முறை வந்து உங்களை நம்பி இது பண்ணுவாங்க. அப்போ உங்கள் கட்சியில் வந்து ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா அவருக்கு நடைமுறை சிக்கல் எவ்வளோ இருக்குது? அதுக்கு யார் செலவு பண்ணுவா? அந்த எம்எல்ஏக்கு யார் செலவு செய்ய போகிறா? அவர் தான் சொந்தமாக செலவு பண்ணி எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னா அவர் எத்தனை எலெக்ஷன் நிற்பார்? நீங்கள் பெர்சன்டேஜ் காட்டிகிட்டே இருப்பீங்க, அது வரைக்கும் அவர் நின்று கொண்டே இருப்பாரா? விஜயகாந்துக்கு அதுதான் தோல்வியில் போய் முடிஞ்சுது. விஜயகாந்துக்கு முதல் முறையாக நின்னார், கணிசமான வாக்குகள் வாங்கினாங்க. வேட்பாளர்கள் வந்து அடுத்த முறை வந்து நிற்கும்போது யோசிக்கிறாங்க, நம்ம தனியாக நிற்கிறோமே, ஏற்கனவே நம்ம நிறைய செலவு பண்ணியிருக்கோம், இப்போ திரும்பி செலவு பண்ணோமான்னு யோசிக்கிறாங்க. சரி, இன்னொரு தடவை செலவு பண்ணி பார்ப்போம்னு சொல்லி 2வது முறையாக நிற்க, 2வது முறையும் தோல்வி அடைகிறாங்க. அதற்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, கூட்டணிக்கு போயிடுவோம், ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள்லாம் எல்லோருக்குமே வரும். இப்போ தமிழ்நாட்டில் விஜய் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னா ஆந்திராவில் சிரஞ்சீவி ஒரு பெரிய ஸ்டார் தான், விஜயோட பெரிய மெகா ஸ்டாராக இருந்தவர். இப்போ அவரால் ஏன் அரசியல் தாக்கு பிடிக்க முடியல? மற்ற சின்ன நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க போயிடறாங்க, அதெல்லாம் வேறு. கார்த்திக் வராரு, டி ராஜேந்தர் வராரு, இவங்கெல்லாம் வராங்க போகிறாங்க வேறு. பட் பெரிய ஸ்டார்களால் வந்து தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது எம்ஜிஆர் தான் அதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சார். ஆந்திராவில் என்டி ராமாராவ் பண்ணி காமிச்சாங்க. அவங்களாம் ஆல்ரெடி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோடு இருந்தவங்க. ஒரு நிறுவனம் வந்து நம்ம நடத்திட்டு வர்றோம், ஒரு தொலைக்காட்சி சேனல் நடத்திட்டு வரோம் அப்படின்னா புதிதாக ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது அதில் ஏற்கனவே உள்ளவங்க எக்ஸ்பீரியன்ஸானவங்க வந்தால் தான் அந்த சேனல் நம்ம ரன் பண்ண முடியும். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வெறும் ஆர்வத்தை மட்டும் வைத்திருக்கக்கூடிய ஃப்ரெஷரை வச்சு அதை நம்ம அந்த சேனலை ரன் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் அரசியல் கட்சியும், அதே மாதிரி தான் எலெக்ஷன் தேர்தல் சிஸ்டமும் அப்படி தான். எனவே இவங்க வந்து கூட்டத்தை காட்டலாம், இதெல்லாம் பண்ணலாமே தவிர தேர்தலில் வந்து அது வந்து செல்ஃப் எடுக்காது. இப்போது பலரும் சொல்கிற, திமுகவில் இருக்கக்கூடிய பலரும் சொல்கிற ஒரு கருத்து என்னென்னா, அதிமுகவோட கூட்டணின்றது பொருந்தா கூட்டணி, இது எப்போ வேணால் புட்டுக்கிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்களே சார். அதாவதுங்க, அதிமுக கட்சிக்குள்ளே தான் பிளவு இருக்குது. அதிமுக கட்சிக்குள்ளே கட்சிகள்லேயே அதிமுகவில் மட்டும்தான் பிளவு இருக்குது. கூட்டணிகள் அப்படின்னாலே அது அதிமுக கூட்டணி மட்டும் தான் பிளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து தொடர்ந்து ஏற்படுத்தப்படுது. பிளவுகளை சந்திக்காத கட்சிகளே இல்லை. முதல்ல அந்த அதிமுகக்குள்ளே நடக்கிற விஷயத்தை நம்ம வரும்போது எல்லா கட்சிகளையுமே ஒரு காலகட்டத்தில் ஒரு பிளவுகளை சந்தித்து தான் வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு திமுகவில் இருந்தால் அதிமுக பிரிஞ்சது.
திமுகவில் தான் வைகோ வந்து பிரிஞ்சு போனார். ஒரு பக்கம் அழகிரி வந்து போர்க்கொடி தூக்குனார். அதுக்காக அந்த கட்சி அழிஞ்சிடுச்சா? நீங்கள் நேஷனல் லெவலில் எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் எத்தனை பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், எத்தனையோ பிரிவுகளாக பிரிஞ்சு. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்க, காங்கிரஸில் எவ்வளோ பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. ஜி.கே. வாசன் இன்றைக்கு கூட தனி காங்கிரஸ் கட்சியாக இருக்குது. அதுக்காக காங்கிரஸ் கட்சி அழிஞ்சிடுச்சா? அப்போ ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்கள் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த அதிகாரம் கை மாறும்போது இந்த மாதிரியான சலசலப்புகள் வரத்தான் செய்யும். பட் வந்து என்னென்னா, ஃபிட் டு சர்வைவல், தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கோ அவங்க அந்த தலைமை பதவிக்கு வந்துட்டாங்கன்னா அதோட அவ்வளோதான். அதில் பிடிக்காதவங்க வெளியில் போவாங்க. பட் வெளியில் போவங்களால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது. தாய் கட்சி எதுவும் அதுதான் வந்து நீடிச்சு நிற்கும். அப்படி தான் நம்ம அரசியல் வரலாற்றில் நிறைய நம்ம பார்க்குறோம். பிளவுகளை சந்திக்காத கட்சியே இல்லை. சரி, குரூப்பிசம்னு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் இல்லாத குரூப்பிசமா? குரூப்பிசம் எல்லா கட்சியிலும் இருக்குது. கூட்டணிகளுக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் நீங்கள் எடுக்கும்போது, இதே திமுக கூட்டணியில் எவ்வளோ மாற்று கருத்துக்கள் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வந்து பல முரண்பட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க, திமுகவுக்கு எதிராகவே பேசுகிறாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லா கூட்டணிகளுமே, கூட்டணி அப்படிங்கிறது என்னென்னா, கூட்டணி வேறு கொள்கை வேறு. ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும். கூட்டணி அப்படிங்கிறது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம். அதன் அடிப்படையில் ஒன்று சேருது. அதே மாதிரி தான் இன்றைக்கு அதிமுக கூட்டணி. இன்றைக்கி பிஜேபி இருக்கிறாங்க, மற்ற கட்சிகளாக இருக்காங்கன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், அவ்வளோதான். பொது எதிரி திமுக, அவங்களை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டணி. அதற்காக இவங்க கொள்கை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க கொள்கை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, இவங்க முரண்படுறாங்க. இதெல்லாம் வந்து இது அதிமுகவுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சாரங்கள் தான். இப்போது அதிமுகலேருந்தே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய 2-3 பேர் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா இந்த தேர்தலில்? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா, அதாவது ஒரு கட்சி கட்டுக்கோப்பாக போகணும், அந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு கமாண்டு, ஸ்ட்ராங்கான கமாண்டு வேணும். அந்த கமாண்டை வந்து எல்லோருமே அதற்கு கீழ் பணிந்து, அதற்கு அடிபணிஞ்சு அதை வந்து ஃபாலோ பண்ணணும். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. ஒரு நிறுவனம் இருக்குன்னா அதுக்கு ஒரு தலைவர் தான் இருக்க முடியும், ஒரு மேலாளர் தான் இருக்க முடியும். 2-3 மேலாளர் இருந்தால் என்ன ஆகும்? இவர் டி நகர் போக சொல்லுவார், அவர் கிண்டிக்கு போக சொல்லுவார். அந்த எம்ப்ளாயி எங்கே போவாங்க? ஒரு கட்சியில் ஒரு கமாண்ட் தான் இருக்க முடியும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? முதல்ல வந்து ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துக்குவோம். அவர் அதிமுக வந்து ஒருங்கிணைந்து தான் இருக்குது. அதிமுக ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் தலைமையில் அதிமுக ஒருங்கிணைஞ்சு தான் இருந்துச்சு. முதல் முறையாக வெளியில் போனது யார்? கட்சியை உடைத்து கொண்டு எம்எல்ஏக்களோடு வெளியில் போனது யார்? ஓபிஎஸ். அவர் தான் வந்து முதல்ல போகிறாரு. அதற்கு பிறகு டிடிவி தினகரன் வந்து போகிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் ஜெயிலேருந்து வராங்க. வந்து அவங்க வந்து இபிஎஸ் தலைமையை வந்து ஏற்றுக்கலை. அப்போ சசிகலா அவர்கள் கட்சி யார்கிட்ட கொடுத்தாங்க? இபிஎஸ்ட்டு கொடுத்தாங்க. அவர் 4 ஆண்டுகளை வந்து அந்த வெற்றிகரமாக அந்த ஆட்சியை வந்து பூர்த்தி செய்கிறாரு. ஜெயலலிதா மறைஞ்ச நேரத்தில் வந்து இந்த கட்சி இருக்குமா இருக்காதா, யார் தலைவராக வருவா, சசிகலாவை மக்கள் ஏற்றுக்கலை, ஆட்சி கவுந்துருமா, எம்எல்ஏக்கெல்லாம் இப்படி ஒரு பெரிய குழப்பம் இருந்த சூழலில் ஒரு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்படுறாரு. 4 ஆண்டுகள் அந்த ஆட்சியை வந்து, அதுவும் பாருங்கள் கொரோனா காலகட்டம், மிக ஒரு கடினமான காலகட்டம், அதில் வந்து வெற்றிகரமாக அந்த ஆட்சியை வந்து அவர் பூர்த்தி செய்கிறாரு. அதற்கு பிறகு தேர்தல் வரும்போது தொடர்ந்து 10 ஆண்டு கால ஆட்சி, அதிமுக ஆட்சி, அவருடைய ஆன்டி இன்குபென்சி வந்து எதிரொலித்து திமுக வந்து சொற்ப வாக்கள் வித்தியாசத்துலையும் அதே போல் கூட்டணி பலத்திலையும் அவங்க வெற்றி பெறாங்க. அதற்கு பிறகு இப்போது வரைக்கும் அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டுருக்கிறாரு. இப்போ இவங்க எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படின்னா அது வந்து எப்படி ஒன்று சேர முடியும்? ஒத்த கருத்து இல்லாதவர்கள் எப்படி ஒன்று சேர முடியும்? அவர் கட்சியினுடைய தலைமை இவர் தான் இவர் தான் முடிவு செஞ்சாச்சு. அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதில் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேரும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, கட்டி சோத்துக்குள்ளே வந்து பெருசாலியை விட்டால் என்ன ஆகும்? அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு எதிர்கட்சிகளுக்கு, அதாவது அதிமுகவினுடைய எதிரி கட்சிகளுக்கு உளவுத்துறை மாதிரி உள்ள ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்துக்கிட்டு இவங்க என்ன செய்வாங்க? தகவல்களை எதிர்கட்சிகளோட பகிர்ந்துக்குவாங்க. யாரெல்லாம் இந்த அதிமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதிமுக தலைமையை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட போய் கைகோர்த்துக்குவாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்க்க முடியாது. கட்சியில் ஒன்று சேர்த்தா அந்த கட்சி இன்னும் பலவீனம் தான் ஆகும். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே வந்து இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்தால் கட்சி பலமடையும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து. அப்படிலாம் இல்லவே இல்லை. இவர்கள் யாருமே இல்லாமல் கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பழைய தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் பெருசாக அவங்களுக்கு டேமேஜ் ஆகலையே. இதற்குன்னு வந்து பிஜேபி தனியாக ஒரு கூட்டணியில் வந்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்க. மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தினாங்க. இந்த பக்கம் ராகுல் காந்தி தான் பிரதமர் முன்னிறுத்துறாங்க. அப்போ மக்கள் வந்து 2 டிசைட் தான் பண்ணுவாங்க, ஒன்று ராகுல் காந்தியா இல்லை மோடியா அப்படின்னு தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் கூட 23% வாக்குகளை இரட்டை இலை சின்னம் வந்து பெற்றது கடந்த மக்களவைத் தேர்தலில்.
அப்போ என்னென்னா அதிமுக வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையில் இன்னும் கட்டுக்கோப்பாக தான் இருக்குது. ஓபிஎஸ் வெளியில் போனதற்கு பிறகும், டிடிவி தினகரன் வெளியில் போனதுக்கு பிறகும், சசிகலா வெளியில் போனதுக்கு பிறகும் இன்னும் அதிமுக கட்டுக்கோப்பாக எடப்பாடி தலைமையில் சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கு. ஏன்னா இவங்க கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த கட்சியை இன்னும் பலவீனப்படுத்தும் அப்படி தான் நான் பார்க்குறேன். சார், இப்போது இன்னும் சிலர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கட்சியை இன்னும் சிறப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டிருந்தாரு அப்படின்னா பெருவாரியான வாக்குகள் வாங்குவார், ஆனால் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு தான் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறாங்களே சார். இல்லை, விமர்சனங்கள் வந்து யாரும் யாரை நோக்கியும் வைக்கலாம். அவர் வந்து அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியில் இருக்கிறார் அப்படின்னா அவர் காலையிலேருந்து அவருடைய ரொட்டீன் ஒர்க் என்ன, அவர் என்னென்ன உழைப்பெல்லாம் செலுத்துகிறாருங்கிறது அவருக்கும் அந்த கட்சியினுடைய அந்த நிர்வாகிகளுக்கும் தான் தெரியும். வெளியில் இருப்பவர்கள் அதை விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக விமர்சிப்பவர்கள் எது வேணாலும் சொல்லலாம், சரிங்களா. அவருடைய தலைமையில் இன்றைக்கு வந்து அவங்க தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டு இருக்கிறாரு. அந்த பிரச்சாரம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. எல்லா இடங்களிலும் மக்கள் மிகப்பெரிய அளவில் கூடுறாங்க. ஏன்னா திமுக ஒரு பக்கம் திமுக கூட்டணி வந்து கூட்டணி அடிப்படையில் அவர்கள் வலுவாக இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து வந்து இவருடைய பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவில் தீவிரமாக போய்கொண்டிருக்கு. இது ஒரு பாசிட்டிவாக தான் போய்கொண்டிருக்கு. அவரை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே என்னென்னா அது ஒரு அரசியல் குற்றச்சாட்டுகள் தான். அதெல்லாம் வந்து இப்போ எலெக்ஷன் ஒரு ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சிடும். விமர்சனம் வைப்பவர்கள் எங்கே இருக்கிறாங்க, அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். டிடிவி தினகரன் வந்து இப்போ கூட செய்தியாளர்களை சந்தித்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. கூவத்தூரில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அது நடந்தது தெரியுமான்னு இருக்கிறாரு. பட் உங்கள் பின்னாடி கட்சி இல்லையே. நீங்கள் வந்து கட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் டாமினேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் நினைக்கிறாங்கல்ல. அதனால தான் உங்கள் கூட வரல. 18 எம்எல்ஏக்கள் தான் உங்கள் கூட வந்தாங்க, மீதி யாருமே வரல. இன்றைக்கி அந்த 18 எம்எல்ஏக்கள் எங்கே இருக்கிறாங்க? அதில் 2-3 பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க. தங்கத்தமிழ் செல்வன், செந்தில் பாலாஜி தான் திமுகவுக்கு போயிட்டாங்க. சில பேர் அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி அவர் கூட போன ஆட்களே இல்லை. ஓபிஎஸ் கூட போனாங்க, அவங்களாம் எங்கே போனாங்க? கூட போனவங்களே இன்றைக்கி இல்லை. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கும் அதே நிலைமை தான் வரும். எனவே எப்போதுமே வந்து ஒரு கட்சியில் வந்து பிளவுகள் ஏற்படலாம், பட் தாய் கட்சி தான் எப்போவுமே நிலைத்து நிற்கும். எங்கள் கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.